நண்பர்களே, சமீபத்தில் எல்லையில் நடந்த ஒரு சம்பவத்தை கேட்டாலே உங்கள் உடலில் இரத்தம் கொதிக்கும். ஒரு பக்கம் உலகமே ஆழ்ந்த உறக்கத்தில் மூழ்கியிருக்கிறது. ஆனால் ஜம்மு காஷ்மீரில் லைன் ஆஃப் கண்ட்ரோல் என்று சொல்லப்படும் கட்டுப்பாட்டு ரேகை அருகே இருள் முழுமையாக பரவியிருக்கும் நேரத்தில் சாவை கொண்டு வரும் பொருட்கள் இந்தியாவுக்குள் ஊடுருவி வருகின்றன. பாகிஸ்தானில் ஒளிந்திருக்கும் மிகவும் தேடப்படும் பயங்கரவாதி மசூத் அஜஹர் வெளிப்படையாக மிரட்டுகிறார். தன்னிடம் 1000க்கும் மேற்பட்ட தியாக யோதர்கள் இந்தியாவுக்குள் ஊடுருவி தாக்குதல் நடத்த தயாராக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அந்த நேரத்திலேயே இந்திய ரேடார்களில் ஏதோ ஒன்று தென்பட்டது. அது டெல்லி வரை அனைவரையும் பயமுறுத்தி அச்சம் ஏற்படுத்தியது. இது சாதாரண ஊடுருவல் அல்ல. இந்த முறை வானத்திலிருந்து ஒன்றல்ல, இரண்டல்ல, பல ரகசியமான பாகிஸ்தானி ஸ்டீல் ட்ரோன்கள் இந்திய எல்லைகளுக்குள் ஊடுருவி வந்துள்ளன. இவற்றின் நோக்கம் என்ன? இவை ஏதாவது பெரிய தாக்குதலுக்கு சமிக்ஞையா? ஆனால் நண்பர்களே, பாகிஸ்தான் மறந்து போயிருக்கலாம். இது 1947 ஆண்டு அல்லது 1999 ஆண்டு இந்தியா அல்ல. இது 2026 ஆண்டு இந்தியா. இங்கு வீட்டுக்குள் ஊடுருவி எதிரியை கொல்கிறோம். வானத்திலேயே எதிரியை கிழித்து துண்டாக்குகிறோம். அந்த ட்ரோன்கள் இந்திய எல்லைகளுக்குள் ஊடுருவி வருவதும் நமது இராணுவம் செய்த நடவடிக்கை பாகிஸ்தான் கனவில் கூட கற்பனை செய்திருக்கிறாது. அந்த ட்ரோன்களுக்கு என்ன நடந்தது? பாகிஸ்தான் ஏதாவது பெரிய சதித்திட்டத்துக்கு தயாராகிறதா? இந்த கேள்விகள் அனைத்துக்கும் பதில்கள் இன்றைய வீடியோவில் தெரிந்து கொள்வோம். ஆனால் வீடியோ முன்னோக்கி செல்வதற்கு முன் உங்களுக்கும் நமது இந்திய இராணுவத்தின் வலிமை மற்றும் அவர்களின் அசைக்க முடியாத தைரியத்தின் மீது பெருமை இருந்தால் இந்த வீடியோவை இப்போதே லைக் செய்யுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நமது நாட்டின் கௌரவத்துக்காக ஜெய் ஹிந்த் என்று கட்டாயமாக எழுதுங்கள். நினைவில் கொள்ளுங்கள் நண்பர்களே, ஜெய் ஹிந்த் சொல்வது நம் அனைவருக்கும் பெருமையான விஷயம். ஆனாலும் முன்னோக்கி செல்வோம். இந்த முழு சம்பவத்தின் ஆழத்துக்குள் இறங்குவோம். நண்பர்களே, முதலில் நீங்கள் அந்த மிரட்டல் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அதுவே இந்த முழு சதித்திட்டத்துக்கும் மூல காரணம். ஜெய்ஷ்-ஏ-முகமது என்ற அமைப்பின் தலைவர், அந்த இரத்த தாகம் கொண்ட பயங்கரவாதி மசூத் அஜஹர் பாகிஸ்தானின் மடியில் அமர்ந்திருக்கிறார். அவரது ஆடியோ டேப் ஒன்று வெளியாகியுள்ளது. அந்த டேப்பில் அவர் கோபத்தால் துடித்து பேசுவது போல் தோன்றுகிறது. இப்போது 1000க்கும் மேற்பட்ட தியாக யோதர்கள் தன்னிடம் அழுத்தம் கொடுக்கிறார்கள் என்று, எங்களை இந்தியாவுக்குள் ஊடுருவி அங்கு அழிவை உருவாக்க அனுமதி கொடுங்கள் என்று சொல்கிறார். 1000 என்று நான் சொல்கிறேன். உண்மையான எண்ணிக்கை உலகத்தை அதிர்ச்சியில் ஆழ்த்தும் என்றும் சொல்கிறார். சிந்தித்து பாருங்கள், இவ்வளவு பெரிய மிரட்டலை வெளிப்படையாக கொடுக்கிறார். ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இந்த ஆடியோ டேப் வெளியான சில மணி நேரங்களுக்கு பிறகே லைன் ஆஃப் கண்ட்ரோல் அருகே நடந்த சம்பவம் நமது இந்திய இராணுவத்தின் காதுகளை நிமிர்த்து வைக்கும் வகையில் இருந்தது. இந்திய இராணுவத்திலிருந்து ஒரு வீடியோ மற்றும் சில ஃபுட்டேஜுகள் வெளியிடப்பட்டன. அவை மிகவும் கவலை அளிக்கும் வகையில் உள்ளன. ஜம்மு காஷ்மீரில் இந்தியா பாக் எல்லை அருகே பல ட்ரோன்கள் இந்தியாவுக்குள் ஊடுருவ முயற்சிப்பது போல் தோன்றின. இராணுவத்தின் கூற்றுப்படி இவை 1-2 ட்ரோன்கள் அல்ல, வழி தவறியவை அல்ல, அல்லது போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் ட்ரக்ஸ் அனுப்ப பயன்படுத்துபவை அல்ல. இல்லை, இது அதைவிட மிகவும் தீவிரமான விஷயம். இராணுவம் தெளிவாக சொன்னது, இவை பாகிஸ்தானி இராணுவத்தின் மிலிட்டரி கிரேட் என்று சொல்லப்படும் இராணுவ நிலை ட்ரோன்கள் கூட்டமாக இந்தியா பக்கம் வருகின்றன. ஆனால் இராணுவம் இவற்றின் சரியான எண்ணிக்கையை சொல்லவில்லை. ஆனால் மல்டிபிள் என்ற சொல்லை பயன்படுத்தியதே போதும், எதிரி முழுமையாக தயாராக வந்திருக்கிறான் என்று தெரிய. சமீபத்திய இரவுகளில் ஜனவரி 11 முதல் 15 தேதிகள் வரை ராஜவுரி, பூஞ்ச், சாம்பா மாவட்டங்களில் இந்த ட்ரோன்கள் தென்பட்டன. இருளில் தப்பித்து செல்லலாம் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு நமது இந்திய டிஃபென்ஸ் சிஸ்டம் என்று சொல்லப்படும் பாதுகாப்பு அமைப்பு ஹை அலர்ட் மோடில் உள்ளது. நமது ரேடார்கள் மற்றும் சர்வைலன்ஸ் சிஸ்டம்கள் என்று சொல்லப்படும் கண்காணிப்பு அமைப்புகள் 24 மணி நேரமும் லைன் ஆஃப் கண்ட்ரோல் மீது கழுகு போல் கண்கொட்டாமல் இருக்கின்றன. அந்த ட்ரோன்கள் எல்லை அருகே வந்தவுடன் நமது தைரியம் உள்ள வீரர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்தனர். ஆன்டி ஏர்கிராஃப்ட் கண்கள் என்று சொல்லப்படும் விமான எதிர்ப்பு துப்பாக்கிகள் மற்றும் ஸ்னைப்பர்களின் உதவியுடன் கண் இமைக்கும் நேரத்தில் அந்த ட்ரோன்களை வானத்திலேயே சுட்டு வீழ்த்தினர்.
அதோடு நிற்கவில்லை. வீழ்த்தப்பட்ட ட்ரோன்களில் சில இடிபாடுகளை இராணுவம் கைப்பற்றியது. நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்கும் ஃபுட்டேஜ் அந்த ட்ரோன்களுடையது. கவனமாக பாருங்கள். இவை திருமணங்களில் வீடியோ எடுக்க பயன்படும் சிறிய ட்ரோன்கள் அல்ல. இவை கமிகாஜி ஸ்டைல் ட்ரோன்கள். கமிகாஜி ட்ரோன் என்றால் தியாக ட்ரோன். இவை எதிரி முகாம்களுக்கு சென்று தங்களை தாங்களே வெடித்து பெரிய அழிவை உருவாக்கும். இவை ஒரு வகையான பறக்கும் மிசைல்கள். அதனால்தான் இந்திய பாதுகாப்பு அமைப்புகள் கவலையில் உள்ளன. இவை பெரிய சர்வைலன்ஸ் ட்ரோன்கள் என்றால் அவற்றில் கேமராக்கள் மட்டும் இருந்தால் வேறு விஷயம். சர்வைலன்ஸ் ட்ரோன்களை இரு நாடுகளும் ஒருவரின் உளவு பார்க்க பறக்க விடுகின்றன. ஆனால் சிறிய ஆயுதங்களுடன் தயாராக இருக்கும் கமிகாஜி ட்ரோன்களின் கூட்டத்தை அனுப்புவது என்றால் ஒரே அர்த்தம். எதிரி உங்கள் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை என்று சொல்லப்படும் பாதுகாப்பு அமைப்பை சோதிக்கிறான். பாதுகாப்பு நிபுணர்களின் கருத்துப்படி பாகிஸ்தான் பார்க்க விரும்புகிறது. இந்திய இராணுவத்தின் ரெஸ்பான்ஸ் டைம் என்று சொல்லப்படும் பதிலளிக்கும் நேரம் எவ்வளவு? நமது ரேடார்கள் இந்த சிறிய ட்ரோன்களை எவ்வளவு விரைவாக பிடிக்கின்றன? நமது ஆன்டி ட்ரோன் கண்களின் ரேஞ்ச் என்று சொல்லப்படும் எல்லை என்ன? இதெல்லாம் ரெக்கி என்று சொல்லப்படும் உளவு பகுதியே வரலாறு சாட்சியாக உள்ளது. எதிரி இப்படி செய்யும் போதெல்லாம் என்றால் அவன் பெரிய தாக்குதலுக்கு தயாராகிறான் என்று. மசூத் அஜஹரின் மிரட்டல் மற்றும் அதற்கு பிறகு உடனடியாக இந்த ட்ரோன் சம்பவம், இந்த இரண்டும் ஒன்றுக்கொன்று இணைக்கப்பட்டவை. இவை காட்டுவது பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுடன் சேர்ந்து ஏதோ மிக ஆழமான மற்றும் ஆபத்தான சதித்திட்டத்துக்கு தயாராகிறது என்று. இப்போது கேள்வி என்னவென்றால், பாகிஸ்தான் இப்போது இவ்வளவு ஆக்கிரமிப்பாக ஏன் மாறியது? இதன் பின்னால் உள்ள பூராஜகியங்கள் என்று சொல்லப்படும் புவியியல் அரசியல்களை புரிந்து கொள்வது மிக முக்கியம். பாகிஸ்தானுக்கு தோன்றுகிறது இது தனக்கு கோல்டன் டைம் என்று சொல்லப்படும் சிறந்த நேரம். அமெரிக்கா மீண்டும் தனக்கு ஆதரவு கொடுக்கிறது என்று. IMF என்று சொல்லப்படும் அனைத்துலக நாணய நிதியிலிருந்து பெயில் அவுட் பேக்கேஜ் என்று சொல்லப்படும் பொருளாதார உதவி பேக்கேஜ் வந்துள்ளது. அரபு நாடுகளிலிருந்தும் பணம் வருகிறது. தனது மூழ்கிக் கொண்டிருக்கும் பொருளாதாரம் இப்போது கரைக்கு வந்து கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறது. அரசியல் நிலையிலும் உலகம் தன்னுடன் மென்மையாக நடந்து கொள்கிறது என்று நம்புகிறது. இன்னொரு பக்கம் இந்தியாவும் அமெரிக்காவும் தற்போதைய அரசுகளுக்கு இடையே சில விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் நடக்கின்றன. ரஷ்யாவிலிருந்து க்ரூட் ஆயில் என்று சொல்லப்படும் கச்சா எண்ணெய் வாங்குவதால் மேற்கத்திய நாடுகள் இந்தியா மீது சற்று கோபத்தில் உள்ளன. நமக்கு முன்பு வந்த அளவு அரசியல் ஆதரவு இப்போது கிடைப்பதில்லை. பாகிஸ்தான் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறது. இப்போது இந்தியாவில் ஏதாவது சம்பவம் செய்தால் அனைத்துலக சமூகம் இந்தியா மீதே சம்யமனம் கடைபிடி என்று அழுத்தம் கொடுக்குமோ என்று நினைக்கிறது. அதனால்தான் எல்லை பாராவில் ஹல்சல் என்று சொல்லப்படும் இயக்கங்கள் அதிகரித்துள்ளன. பயங்கரவாதிகளின் லான்ச் பேட்கள் என்று சொல்லப்படும் தாக்குதல் தொடங்கும் இடங்கள் மீண்டும் செயல்படத் தொடங்கியுள்ளன. இப்போது இந்த ட்ரோன் பிரச்சனை புதிதாக வந்துள்ளது. ஆனால் பாகிஸ்தான் மறக்கிறது, இந்தியாவின் பாதுகாப்பு வெளிநாட்டு உதவியை சார்ந்தது அல்ல. நமது இராணுவம், நமது இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிகள் என்று சொல்லப்படும் உளவு அமைப்புகள் மற்றும் நமது அரசு முழுமையாக திறமையானவை. இந்திய அரசும் நமது இராணுவமும் இந்த ஆபத்தை மிக தீவிரமாக எடுத்துக்கொண்டுள்ளன. முழு லைன் ஆஃப் கண்ட்ரோல் மற்றும் அனைத்துலக எல்லை அருகே பாதுகாப்பை மேலும் கடுமையாக்கியுள்ளன. ஆன்டி ட்ரோன் ஜாமர்கள் என்று சொல்லப்படும் ட்ரோன்களை தடுக்கும் ஜாமர்கள் மற்றும் லேசர் ஆயுதங்களை பயன்படுத்தியுள்ளனர். நமது ஏஜென்சிகள் முழு அலர்ட் மோடில் உள்ளன. பாகிஸ்தான் ஏதாவது தவறான நடவடிக்கை செய்தாலும் முன்னால் வந்து அடிக்கும். ஆனால் தற்போது பாகிஸ்தான் செய்வது உண்மையிலேயே கவலை அளிக்கும். ஒரு அண்டை நாடு அமைதிக்கு பதிலாக சத்ம யுத்தத்தை என்று சொல்லப்படும் மறைமுக போரை தேர்ந்தெடுத்தால் சதர்கதையே மிகப்பெரிய ஆயுதம். நண்பர்களே, இந்த நேரம் மிக உணர்திறன் கொண்டது. ஒரு நாடாகவும் பொறுப்புள்ள குடிமக்களாகவும் இந்த நேரத்தில் நாம் ஒற்றுமையாக இருப்பதே மிக முக்கியம். எதிரி விரும்புவது நாம் பயப்பட வேண்டும், நம்மிடையே நாம் சண்டையிட வேண்டும் என்று. ஆனால் நாம் அவனுக்கு காட்ட வேண்டும், நாட்டின் பாதுகாப்பு விஷயம் வந்தால் 10,040 கோடி இந்தியர்கள் ஒரு சுவரைப் போல் நிற்கிறோம் என்று. நாம் நமது இராணுவத்தின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அவர்கள் பகல் இரவு குளிர் கோடை பார்க்காமல் நமது எல்லைகளை காக்கிறார்கள். பாகிஸ்தான் எத்தனை ட்ரோன்கள் அனுப்பினாலும், எத்தனை மிரட்டல்கள் கொடுத்தாலும், நமது தைரியமுள்ள ஜவான்கள் அங்கிருக்கும் வரை இந்தியா பக்கம் கண் தூக்கி பார்க்கும் ஒருவனின் கதி அந்த ட்ரோன்களைப் போலவே இருக்கும்.
சாம்பலில் கலந்து போவது. ஆனால் நண்பர்களே, பாகிஸ்தானின் இந்த புதிய ட்ரோன் சதித்திட்டம் மற்றும் இந்திய இராணுவத்தின் கவுண்டர் ஆக்ஷன் என்று சொல்லப்படும் பதில் நடவடிக்கை பற்றி உங்கள் கருத்து என்ன? பாகிஸ்தான் மீது இந்தியா மேலும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றுகிறதா? உங்கள் எண்ணங்களையும் ஆலோசனைகளையும் கமெண்ட் பாக்ஸில் கட்டாயமாக எழுதுங்கள். இன்னும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தோன்றினால் இதை அதிகமானோருக்கு ஷேர் செய்யுங்கள். நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் மற்றொரு பெரிய ரகசியத்துடன் சந்திப்போம்.